வெயில் சீசனுக்கு மோர் வந்து ரொம்பவே நல்லதுங்க. வெளியெல்லாம் போயிட்டு வந்ததையும் பாட்டில் இருக்கிற ப்ராசஸ்ட் ட்ரிங்க் எல்லாம் குடிக்காமல் நம்ம இந்த மாதிரி மோர் ரெசிபி வந்து செஞ்சு குடிக்கலாங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிளைன் மோராக குடிக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி குடிக்கும்போது இனிமேல் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க. கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து 2 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதையே நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வடித்து குடிக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வடித்து குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு குடிக்கும் போது லைட்டாக அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கிரன்ச்சியாக கொஞ்சம் இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வடிக்காமல் அப்படியே குடிச்சிக்கலாங்க. உங்களுக்கு பிளைன் மோரா குடிக்க பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.